ஃபைனலி ஆஃப்டர் ஸோ மெனி கான்ட்ரவர்சிஸ் பேட் கேர்ள் படம் ரிலீஸும் ஆயாச்சு. அந்த படத்தை நான் பார்க்கவும் செஞ்சுட்டேன். இந்த படம் பேசிக்காக கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு அவளோட டீனேஜ்லேருந்து அவளோட அடல்ட்ஹுட்டுக்கு எப்படி மூவ் ஆகிறா, அதை எப்படி கடக்கிறா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு. தமிழ்லையுமே இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப ரேராக தான் இருக்கும். படம் பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்கள் பார்க்குற யூஸ்வலான ஒரு தமிழ் சினிமா இந்த படம் கிடையாது. இந்த படத்தில் யூஸ் பண்ண எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் மியூசிக், இது எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையுமே பார்த்ததே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் டேரக்டர் வர்ஷா பரத்தோட கமாண்ட் ஹாரர் கிராஃப்ட். அதுவும் இல்லாமல் இந்த படம் உங்களை பற்றி ஏகப்பட்ட கேள்விகளை கண்டிப்பாக எழுப்பும். ஸோ அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் சினிமாவில் டேரக்டர்ஸ்க்குன்னு யூனிக்கான ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கிறதே ரேர். அப்படி இருக்கும்போது வர்ஷா பரத் அவங்களுக்குன்னு ஒரு பெக்யூலரான ஃபிலிம் லாங்குவேஜோட இறங்கியிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துறாத மாதிரி ஒரு படம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இந்த பேட் கேர்ள் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு த டூட்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். பேட் கேர்ள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.